ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு குல்கந்த் எப்படி செய்கிறது, அதுவும் ஒரு பவுடர் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த குல்கந்த் சாப்பிட்றதுனால நமக்கு லேடிஸுக்கு ஆனால் மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப தலை சுற்றலாம் இருக்கும், பிகினிங் டைமில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் டென்ஷனாகவே இருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கும் போது மன உளைச்சல்லாம் கம்மியாகி பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, ரொம்ப ஈஸி. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த குல்கந்த் பவுடரில் வந்து நிறைய டைப் செய்வாங்க. பட் நான் இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெல்த் நியூட்ரிஷன்ஸ்லாம் கூட அதிகமாக இருக்கும் இதில். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு கப்பு உலர்ந்த ரோஜா இதழ்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா நாட்டு சக்கரை, அது கூட 3 ஏலக்காய். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு பவுடர் பண்ணுங்கள். தென் நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரை போடணும், அதுக்கப்புறமா ஏலக்காய் போடணும். முதல்லையே நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் அது கூட போட்டுட்டோம்னா அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்தளவுக்கு நல்லா நம்ம கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கிற ஒரு மாதிரி தண்ணி விட்டா மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால சொன்னேன். ஸோ இந்த மாதிரி செய்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரோஜா இதழ்கள் வந்து இது வந்து நாட்டு பன்னீர் ரோஜா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வந்து நல்லா வாங்கி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நிழல் காய்ச்சல் போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த குல்கந்தில் வந்து நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சாப்பிட்றதுனால 0 கொலஸ்ட்ரால். நம்ம ஆயில் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு பயப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த பயம் அதில் கிடையவே கிடையாது. ஸோ 0 கொலஸ்ட்ரால் இஸ் வெரி பெனிஃபிஷியல் டு த ஹார்ட். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து விட்டமின் சி டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதில் விட்டமின் சி வந்து 5 to 10 mg இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் கொடுக்குறதும் அந்த கண்டென்ட் மேபி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் டாக்டர் கொடுக்குற டேப்லெட் கூட இதையும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த்து சீக்கிரமாக கிடைக்கும். கால்சியம் நல்லா நம்ம உடம்புக்கு தேவையான நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். குல்கந்து வந்து ஃபுல்லாகவே ஹைட்ரேட்டில் வந்து அந்த சர்க்கரையில் தான் கிடைக்குது. இதில் விட்டமின் சி நிறைய இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்து. பெண்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒரு தலை சுற்றல், மயக்கம் அதெல்லாம் வந்து இதை சாப்பிட்றதுனால சரியாயிடும். நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நாட்டு சக்கரை அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாலில் குடிக்கும்போது நமக்கு வந்து இது தெரியாது இல்லையா? ஸோ கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் 1/2 hour முன்னாடி இதை குடிச்சிட்டு அப்புறமா தூங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அமைதி கிடைக்கும். நிறைய டென்ஷன் இருக்கும் இல்லையா, நிறைய யோசிப்போம், நிறைய எந்த பிரச்சனை எப்படி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நைட்டில் இதை சாப்பிடும்போது மன அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். ஸோ அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் நான் இங்கே 1 by 1 கொடுத்துருக்கேன். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், செரிமானம் நல்லா நடக்கும். குடல் புண் வந்து இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இது நல்லாயிருக்கும். நிறைய எடுத்துக்கோன்னா உங்களால் இந்த பாலெல்லாம் காய்ச்சி சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு 3 விரற்குடை அளவுன்னு சொல்லுவோம், 3 விரல்களால் எடுத்து சும்மா அப்படி போட்டு தண்ணி சுத்தண்ணி ஊற்றிட்டு போனீங்கனாலே இது சரியாக போயிடும். நிறைய டைம் இருக்கவங்க பாலில் கலந்து குடிக்கலாம். எப்படியும் உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ மன அமைதி வேணும் அப்படின்னா நம்ம ரோஜா இதழ்களில் செய்ய இந்த குல்கந்த் பவுடர் சாப்பிடும்போது நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.